ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. இந்த வீடியோஸ் வந்து எந்த மாதிரி கேட்டகரியில நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ யூடியூப்ல ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங். ஸோ அதாவது உங்கள் லைஃப்ல டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை நீங்க யூடியூப்ல ஷேர் பண்றதன் மூலயமா உங்களுக்கு அதிக வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. லைக் மதன் கௌரி, அது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்கான சோர்ஸ் வீடியோ வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஸோ அந்த வீடியோஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது நான் வந்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கண்டென்ட். அதாவது க்ரீன் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டெக்னாலஜியோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி தரீங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு க்ரீன் கண்டென்ட். ஸோ அதாவது நீங்கள் டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது அண்ட் மொபைல்ஸை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கண்டென்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல். ஸோ எஜுகேஷ்னல் அப்படிங்க பார்க்கும்போது ஸோ எஜுகேஷ்னலுமே ஒரு க்ரீன் கண்டென்ட் டைப்பில் தான் வரும். பட் ஆனால் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நாம் லேர்னிங்ஸை வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு விதமான ஒரு கேட்டகிரி. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது அது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் தப்பாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ஒரு எஜுகேஷ்னல் வீடியோஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது நிறைய பேர் அது வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கண்டென்ட்டு ஒரிஜினலாக இருக்கணும். அண்ட் மோரோவர் அதில் எந்த ஒரு ஃபேக் நியூஸோ அண்ட் ஃபேக் கண்டென்ட்டு இருக்கவே கூடாது. அது வந்து உங்கள் சேனலை பாதிக்கும். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் கண்டென்ட். அதாவது இன்றைக்கி கேமிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அண்டு பெரிய பிளாட்ஃபார்மாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் கேமிங்கும் ஒன்று தான். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் லைவ் போட ட்ரை பண்ணுங்கள். லைவ் போட ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது வாட்சிங் ஹவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேமிங் சேனலை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் போடும்போது ஆட்ஸ் வர மூலியமா வரக்கூடிய ரெவென்யூ மற்ற க்ரீன் கண்டென்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதை விட கொஞ்சம் ரெவென்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு சூப்பர் சேட் அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் யூடியூப்போட ஸ்பான்சர்ஷிப் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். லைக் இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி பிராண்ட் வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட். அதாவது காமெடி சேனல்ஸ், ஃபன் சேனல்ஸ், மீம் சேனல்ஸ். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது. ஸோ எப்படின்னா நீங்கள் ஒரு சாங் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை ட்ரோல் பண்ணி போடும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வரப்போகுது. ஸோ அந்த சாங்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதை நீங்கள் ட்ரோல் பண்ணி போட்டாலும் அது ஒரு காமெடியன் அண்ட் ஆர் என்டர்டெயின்மெண்ட்டிங்கில் தான் வரும். ஸோ இந்த கேட்டகரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீச் அதிகமாக இருக்கும் அண்ட் மோரோவர் ஏர்னிங்ஸாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன் நான் இதை வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டை ரொம்ப லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங்கை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் உங்களுடைய சேனலுக்கு காப்பிரைட் இல்லைனா ஸ்ட்ரைக்ஸ் ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சஜஷன் பண்ணுறது இந்த பிளாக்ஸ் அண்ட் விலாக்ஸ். ஸோ விலாக் பண்ணுறது, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டுகளை நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது நிறையவே ரீச் கிடைக்கும். கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். ஸோ இப்போது யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்புள் விலாக் அண்ட் ட்ராவலிங் விலாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விலாக்ஸ் வந்து கேட்டகரிஸ் வந்து பிரிச்சுட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து விலாக் அப்படிங்கிறத ஒரு கேட்டகரியாக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கோப்ரோ வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வீலாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து ஒரு கோப்ரோ மாதிரியான ஒரு கேமரா இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு. ஸோ வீலாகில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ குவாலிட்டி அண்ட் கண்டென்ட். அதாவது குவாலிட்டி அப்படிங்க பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே குவாலிட்டியாக கொடுக்கும்போது யூசர் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் குவாலிட்டி இருக்கணும் அண்ட் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்குலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக ரேங்கிங் பண்ணிவிட்டு நமக்கு நிறைய ரீச் வந்து கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வீலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்.
யூடியூப்ல ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல இந்த மாதிரியான ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. ஐ எம் தமிழா.